வணக்கம் மக்களே. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக மத்திய அரசை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பாஜகவிற்கு எதிராக அமைந்து கொண்டிருக்கிறது. இதுவரை பாஜகவின் பி.டீமாக விஜய் அவர்கள் செயல்படுகிறார். பாஜகவின் கைக்கூலியாகத்தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துள்ளார் என்று திமுகவினர்களால் பரப்பப்பட்ட அனைத்து வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மாநில மொழி கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்படாமல் பகிரங்கமாக அறிவிப்பதும், விகடன் இணையதள பக்கத்தை முடக்கியதும், ஜனநாயகத்திற்கு எதிராக கண்டனத்திற்குரிய பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையெடுத்தாலும், அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றிக் கழகம் எந்த நாளும் தீர்க்கமாக எதிர்க்கும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனால் அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை விட முதலாவதாக விஜய் அவர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்திருப்பது பாஜகவின் பின்புலத்தில் விஜய் அவர்கள் இல்லை என்பதும், தமிழகத்தில் பாஜகவை திமுக மட்டும்தான் எதிர்க்கிறது என்பதை இதுநாள் வரை திமுகவினர்கள் சொல்லி வந்த அனைத்து பொய் புரட்டுகளையும் தற்பொழுது விஜய் அவர்கள் முறியடித்து விட்டார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கும் இணைந்து இருப்பது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிகளவு வரவேற்பையும் பெற்றுள்ளது. சிறுபான்மையினர்களை திமுக தான் அரவணைக்கும் என்றும், அவருக்கு திமுகவினர்கள் வெற்றியடைந்த பிறகு சிறுபான்மையினர்களை மதிக்காமல் செயல்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக திமுகவின் ஆட்சியின் பொழுது பேசப்பட்டு வந்தன. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் இணைந்ததோடு சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் என்பதையும், பாஜகவை எதிர்ப்போம், தமிழகத்தில் ஆளும் திமுக மக்களுக்கு துரோகத்தை செய்து கொண்டிருப்பதை வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வந்த விஜய் அவர்கள் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். விஜய் அவர்கள் மார்ச் மாதத்திற்குள்ளாக அனைத்து தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டு இருக்கிறார். இதனால் திமுகவினர்கள் முட்டை எறிந்து விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் திட்டம் போட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், விஜய் அவர்கள் மீது யாராவது கை வைத்தால் அவர்களை அந்த இடத்தில் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களையும், தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.